தமிழ் முரசின் 5 முக்கிய செய்திகள். ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளியல் வட்டாரத்தின் போக்குவரத்து கட்டமைப்பை ஜோஹர் அண்ட் ஃபாரஸ்ட் சிட்டி மேலும் விரிவுபடுத்த உள்ளது. சிறப்பு நிதி வட்டாரத்திலும் அந்த பணியை அது மேற்கொள்ளவிருக்கிறது. அது பேருந்து பயணங்களை இன்னும் சுமூகமாக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மரீன் பரேட்டில் வெள்ளம் ஏற்பட காரணமாயிருந்த கட்டுமான நிறுவனத்துக்கு 49,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் செல்லும் நிலத்தடி குழாயை சேதப்படுத்திய பால்லிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தகுந்த அனுமதி பெறாமல் நீர்க்குழாய் பணிகளை மேற்கொண்டது. அது மரீன் டிரைவ் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக குடியிருப்பு வட்டாரத்தில் வெள்ளம் ஏற்பட காரணமானது. ஏறக்குறைய 1.1 மில்லியன் கேலன் நீர் இதன் மூலம் வீணானது. சொங்பாங் கிளை அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது உள்துறை சட்ட அமைச்சர் கா சண்முகத்தை 2 பெண்கள் இடைமறித்து தகராறு செய்தனர். இணையத்தில் வேண்டுமென்றே பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு எதிரான பாஃப்மா சட்டம் பற்றி பேச அந்த பெண்கள் திரு சண்முகத்தை அணுகினர். டெம்பனீஸ் வட்டாரத்தில் உள்ள 7 கட்டடங்கள் ஒரே குளிரூட்டும் கட்டமைப்பை பயன்படுத்துகின்றன. அதன் மூலம் கரிம வெளியேற்றம் குறைவதோடு எரிசக்தியும் மிச்சமாகிறது. மார்ச் மாதத்திலிருந்து நடப்பில் இருக்கும் குளிரூட்டும் முறையை பயன்படுத்தும் முதல் வட்டாரம் டெம்பனீஸ். பூன்லே பெருவிரைவு ரயில் நிலையத்தில் 1.5 மீட்டர் தடுப்புகள் மீது ஏறிய ஆடவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தண்டவாளத்தில் விழுந்த கைபேசியை எடுக்க தடுப்புகள் மீது ஆடவர் ஏறியதாக நம்பப்படுகிறது. ஆடவரை கண்ட மற்றொரு பயணி அவசர பொத்தானை அழுத்தியதை அடுத்து அதிகாரிகள் அவரை பிடித்தனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன்.